ஓம் நமோ வெங்கடேசாய. திருக்குமரன் நஷ்டா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சனி பயிற்சி பற்றி தினம் ஒரு வீடியோ சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி சனி பயிற்சி பற்றின வழிபாட்டு முறை, எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு லக்னத்தில் சனி, ராசியில் சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி, அந்தராஷ்டம சனி, அஷ்டம சனி, சனி திசை நடக்கிறவங்க, அதே நேரத்தில் மற்ற திசை சனி புத்தி நடக்கிறவங்க எல்லாருமே தினம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும். சாப்பாடுனா சுட சுட சாதம் வடித்து நெய் ஊற்றி வைக்கணுன்றது இல்லை, ஏதோ ஸ்நாக்ஸில் எள்ளு கலந்து வச்ச விசேஷம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு உணவு கொடுத்துட்டு குடிக்க தண்ணியும் வைக்கணும். நம்ம வீட்டில் சாப்பிட்டு பறந்து போய் 10 வீட்டு தண்ணி குடிச்சு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா? அதில் உணவு வைக்கும்பொழுது காக்கா குடிக்க தண்ணியும் வைக்கணும். ஒரு பெரிய பாத்திர தண்ணி வச்சுட்டா அது குடிச்சிட்டு வாட்டிட்டு போகும். அதேமாதிரி சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு சனியுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது தினம் சனி பகவானை போய் வழிபடணும். நவகிரகத்தில் சிவன் கோயிலில் போய் வழிபடணும். அதுதான் மிகப்பெரிய சிறப்பே. அதே நேரத்தில் வழிபடும் பொழுது சங்குப்பூ நீல கலரில் இருக்கும். சங்குப்பூ தெரியலாம், அதை பற்றி கவலைப்படுறதில்லை. மற்ற எந்த பூ வந்தால் பரவாயில்ல, கருப்பு எள்ளு அவசியம் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஸ்பூன் தான், ஒரே ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு இது கொடுத்துட்டு வெத்தலை பழம் கொடுத்து நெய் விலைக்கு ஏற்றி இல்லை நல்லெண்ணெய் விலைக்கு ஏற்றி ரெண்டில் ஏதாவது ஒன்று சனி பகவானை வழிபடணும். அதே மாதிரி டெய்லி காக்காவுக்கு சாப்பாடு அவசியம் வைக்கும்போது முக்கியமான விஷயம், சனி பகவானுக்கு காக்காவுக்கு சாப்பாடு வச்சா 2 விஷயம் நமக்கு நல்லது நடக்கும். என்னன்னா, ஒன்று சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம முன்னோர்கள், அது பெரியப்பா சித்தப்பா தாத்தா ஆயான்னு சொல்லுவாங்கள்ல, முன்னோர்கள், அவங்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். காக்காவுக்கு சாப்பாடு வச்சா முன்னோர்கள் சாப்பிட்டு போகிறதா ஒரு ஐதீகம், சனி பகவான் சாப்பிட்டு போகிறது ஐதீகம். அப்போ 2 பலம் நமக்கு காக்கா சாப்பாடு வைக்கிறதுனால. அப்போ இதை தினமும் செஞ்சால் மிகப்பெரிய சுபிட்சம் உண்டாகும். சனியுடைய ஆதிக்கத்திலிருந்து சனி பகவானுடைய கோபம் வேகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வழிபாட்டு முறை. இதை தினமும் செயலில் செய்யணும். நான் சொன்ன இந்த முக்கியமானவங்க எல்லாருமே அப்படி செய்யும் பொழுது சனியை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. சனி பகவான் நன்மை தான் செய்வார். நாம் உண்மையாக இருந்தால் நமக்கு நன்மை உண்டாகும். இதான் சனி பகவானுடைய விசேஷமே தான். சனி பகவான் நீதிமான், அவருக்கு எடுத்த சரித்திரம் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம முறையாக வழிபடுவோம், வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கும். தினம் தினம் ஒரு சனி பகவானை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்குவோம். தினம் தினம் நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு அடியனை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.